தர்ஷிமா பொண்ணு, கொரோனா தொற்று காலத்தில் 2 தடுப்பூசிகள் நாடு முழுவதும் போடப்பட்டன. அதில் கோவிஷீல்டு மற்றும் கோவாக்சின் ஆகிய 2 தடுப்பூசிகள் இந்தியாவிலும் பெரும்பாலான மக்களுக்கு போடப்பட்டன. இந்த சூழ்நிலையில் ஒரு சிலருக்கு இந்த ஊசி போடப்பட்ட பிறகு அவர்களுக்கு பக்க விளைவுகள் ஏற்பட்டது தொடர்பாக லண்டன் நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டது. இந்த நீதிமன்றத்தில் இன்று இந்த பிரச்சனைகள் தொடர்பாக பதிலளித்த ஆஸ்ட்ராஜெனிகா நிறுவனம், அதாவது கோவிஷீல்டு தடுப்பூசியை ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழக ஆய்வு நிறுவனத்துடன் இணைந்து தயாரித்த ஆஸ்ட்ராஜெனிகா நிறுவனம், கோவிஷீல்டு ஊசியை போட்ட 1 லட்சம் பேரில் ஒரு சிலருக்கு இந்த பக்க விளைவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருந்தது என்ற ஒப்புதலை அளித்திருக்கிறது. அவர்களுக்கு ஊசி போடப்பட்ட இடத்தில் வலி, காய்ச்சல், லட்சத்தில் ஒருவருக்கு அந்த ரத்தம் உறைதல், மேலும் த்ரோம்போசிஸ் என்று அழைக்கக்கூடிய ஒரு டிடிஎஸ் சிண்ட்ரோம் ஆகியவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருந்தன என்ற ஒப்புதல் வாக்குமூலத்தை இப்போது கொரோனா தொற்று வந்து பல கோடி பேர் அந்த ஊசியை போட்ட பிறகு அந்த ஒப்புதலை ஆஸ்ட்ராஜெனிகா நிறுவனம் லண்டன் நீதிமன்றத்தில் அந்த ஒப்புதலை அளித்திருக்கிறது. இதனால் இந்த பக்க விளைவுகள் அனைவருக்கும் ஏற்படாது, அரிதான முறையில் லட்சத்தில் ஒருவருக்கு ஏற்பட வாய்ப்பு இருந்தது என்ற ஒப்புதலை இப்போது அளித்திருக்கிறார்கள். இதனால் கொரோனா தடுப்பூசி போட்டவர்களுக்கு அந்த சைடு எஃபெக்ட்ஸ் என்று அழைக்கக்கூடிய பக்க விளைவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருந்திருப்பதை இப்போது ஆஸ்ட்ராஜெனிகா நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக நீதிமன்றத்தில் ஒப்புதல் அளித்திருக்கிறது. தர்ஷிமா.